தமிழக சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக, அதிமுகவிற்கு மாற்றாக கூட்டணி அமைப்பதற்கான வியூகங்களை மற்ற கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த மக்களவைத் தேர்தலில் தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து மூன்றாவது அணியை அமைத்த பாஜக இம்முறையும் அப்படியான மாற்று அணியை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கவும் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில பொதுச் செயலாளர் எஸ் மோகன் ராஜுலு ஆகியோர் விஜயகாந்தை தேமுதிக அலுவலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். சகோதரர் விஜயகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமாக, இன்னும் சொல்ல போனால் நட்பு நிமித்தமாக சந்தித்தோம் என்று சொல்லலாம். அரசியல் நிமித்தமாக சந்தித்தால் உங்களை எல்லாம் அழைத்துத்தான் நாங்கள் சந்தித்திருப்போம். உங்களை அழைக்காமல் சந்தித்தால் அது நட்பு ரீதியான ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அவ்வளவுதான். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என பாமக அறிவித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் தங்களுக்கு தொகுதி உடன்பாடு மட்டுமே இருந்ததாகவும், தேர்தலுக்கு பிறகு நேசம், பாசம், உறவு எல்லாம் முடிந்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்தித்துள்ள நிலையில் மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுத்துள்ளன. தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மக்கள் நல கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஊழலை எதிர்க்கிற, ஜாதியத்தை எதிர்க்கிற, மதவாதத்தை எதிர்க்கிற கட்சிகளுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக போன்ற கட்சிகள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் என்று கடந்த நவம்பர் 2ஆம் தேதியே பகிரங்கமாக நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், அழைப்பு விடுத்திருக்கிறோம். அந்த அழைப்பை மதிப்பிற்குரிய வாசன் அவர்களும் அதேபோல மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்களும் ஏற்று எங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிக, தமாக ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள அதே வேளையில் பாமக எங்கள் கூட்டணிக்கு வருவதாக சொன்னாலும் அவர்களை மக்கள் நல கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இம்முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் திமுக தலைமை தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே சுற்றுப்பயணம் பெரிய அளவில் மக்களின் ஆதரவை திரட்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணி வாக்குகளை பிரித்து அதிமுகவிற்கு உதவக்கூடிய வகையிலேயே அமைந்திருப்பதாக திமுக தலைவர் திரு கருணாநிதி தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவும் அதிமுகவும் இதுவரை தனக்கான கூட்டணி கட்சிகளை பற்றிய அறிவிப்புகளை வெளியிடாத நிலையில் எந்த அணியில் யார் இடம்பெறுவார்கள் என்பது ஓரிரு மாதங்களுக்கு பிறகுதான் தெளிவாக தெரியும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.